மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு செம இன்ட்ரஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க. மறக்காம ஸ்கிப் பண்ணி பாருங்க. இது வந்து ஒரு விளாக் வீடியோ தான். நாங்க வந்து திருப்பதி கிளம்பியாச்சு. நானு, என் ஹஸ்பண்ட், எங்க பாப்பா 3 பேருமே கிளம்பியாச்சு. எங்களுக்கு வந்து 6:10க்கு தாங்க ட்ரெயினு. பட் நாங்க வீட்லேருந்து 3:30 மணிக்கு கிளம்பி 5:45க்கு ரீச் ஆயி, ஹப்பப்பா! அப்படின்னு ஆயிடுச்சு. ட்ரெயின் ஏறுனது குட்டி பாப்பா ஒரு குட்டி தூக்கம் போட்டு தாங்க எந்திரிச்சாங்க. பார்த்தா திருப்பதி வந்துருச்சு. என்னங்க பண்றது? வெறும் 3 1/2 மணி நேரம் தான் சென்னையிலருந்து 10 மணிக்கெல்லாம் வந்து திருப்பதி ரீச் பண்ணிட்டோம். வெளிய வந்ததுமே நெறைய பேரு வந்து, "இங்க வாங்க, இங்க வாங்கன்னு" கூப்பிட்டாங்க. காரு, கேம்பு அது மட்டும் இல்லாம அங்க வந்து மோஸ்ட்டா வந்து ஜீப் தான் இருக்கும். ஸோ நாங்க வந்து ஜீப்லயே ஏறியாச்சு. ஏன்னா பஸ்ஸுக்கு போணும்னா கொஞ்சம் தூரம் போணும்னு சொன்னாங்க. அதனால ஜீப்லயே ஏறியாச்சு. பப்புக்குட்டி வந்து ஒரே ஹேப்பி விளையாண்டுட்டு இருந்தாங்க. "சரி குட்டி நீங்க விளையாண்டுட்டே இருங்க. அதுக்குள்ள நம்ம திருமலை திருப்பதி தேவஸ்தானம் போயிடுவோம்." அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்தா கோவிந்தான்ட்டு கெளம்பிட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா, செக்கிங் பாயிண்ட்டுங்க. திருமலை திருப்பதி போணும்னாவே இந்த செக்கிங் பாயிண்ட்ட கிராஸ் பண்ணி தான் முடியும். ஸோ அங்க வந்து காரையும் செக் பண்ணுவாங்க, ஆளையும் செக் பண்ணுவாங்க, பேக்கையும் செக் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் அனுப்புவாங்க. ஸோ நம்ம வந்து ஜீப்ல போனதுனால, ஜீப்ல இருந்து எங்கள வந்து நீங்க வாக் பண்ணி போனீங்கன்னா, அங்க வந்து செக் பண்ணுவாங்க. அங்க முடிச்சுட்டு நீங்க வந்துருங்க. நான் அந்த எண்ட்ல வந்து வெயிட் பண்றேன் அப்டின்ட்டு அந்த டிரைவர நான் சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கலாம் செக்கிங் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து நாங்க வந்த ஜீப்பு. ஸோ செக்கிங்லாம் முடிச்சுட்டு மேல ஏறிட்டுருக்கோங்க. ஸோ இந்த திருப்பதியில வந்து 2 ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. மேல ஏறுறதுக்கு ஒரு வழி, கீழ இறங்குறதுக்கு ஒரு வழி. நம்ம பஸ்ல போனா கூட பார்க்க முடியாத ஒரு சில விஷயம் டாக்ஸில போம்போது நாங்க பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, அ பெருமாளோட சைடு ஃபேஸ் வந்து மலை ஏறும்போது தெரியுமா. அந்த அண்ணா சொன்னாங்க. நாங்க இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. பார்க்கும்போதே ரொம்ப பிரமிப்பா இருந்தது. "அண்ணா தேங்க்ஸ் அண்ணா" அப்படின்லாம் சொல்லிட்டு போயிட்டுருந்தோம். டக்குன்னு பார்த்தா திருப்பதி ரீச் ஆயிட்டோங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நடைபாதையில போறவங்கலாம் அந்த சைட்ல நடந்து போயிட்டுருப்பாங்க. நாங்க நடைபாதையில நானும் போயிருக்கேங்க. ஆனா, இப்ப வந்து நம்ம உடம்புல தெம்பு இல்ல. என்ன பண்றது? திருப்பதி ரீச் ஆனனுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மொட்டை அடிக்கிற இடத்துக்கு போயிட்டோம். நான் வந்து பூமுடி குடுக்கணும் அப்படின்னு வேண்டியிருந்தேன். ஸோ, நானும் பூமுடி குடுத்துட்டு, குட்டி பாப்பாவுக்கும் பூமுடி எடுக்கட்டுமான்னு கேட்டாங்க. எனக்கு வந்து மனசு வரல வேணான்னு சொல்ல, சரி அதனால எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டு, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, குளிச்சுட்டு, பல்ல பல்லேன்னு கிளம்பியாச்சு. எங்கன்னு பார்க்குறீங்களா? இதுக்கப்புறம் தாங்க ஒரு ஸ்பெஷல் ஐட்டமே இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, சுபதம் என்ட்ரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து பேபி வந்து 12 மாசம் அதாவது பர்த்டேக்கு முன்னாடி நாள் வரைக்குமே பேபிய வந்து நீங்க திருப்பதி கூட்டிட்டு போனீங்கன்னா, வெறும் 1/2 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ள சாமி தரிசனம் பண்ணிடலாம் ஃப்ரீயா. எந்த ஒரு காஸ்ட்டுமே கிடையாது. அதுக்கு வந்து தேவையான டாக்குமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பர்த் சர்டிஃபிகேட், அப்புறம் பேரண்ட்ஸோட 2 பேத்தோட ஆதார். இது நீங்க கூட வேற யாராவது போலான்னு பார்த்தீங்கன்னா, சிப்லிங்ஸ் அதாவது குழந்தை கூட பொறந்தவங்க இருப்பாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு வந்து 12 வருஷத்துக்குள்ள இருக்கணும். அவங்களோட ஆதார் கார்டு இருந்தா அதையும் நீங்க எடுத்துட்டு போலாம். இதுக்கு வேற எதுவுமே தேவையில்ல. இது வந்து நம்ம டெய்லியுமே போலாங்க. இன்னைக்கு அன்னைக்கு ஸ்பெஷல் அக்கேஷன் அப்பிடிலாம் இல்ல. நீங்க சண்டே டூ சாட்டர்டே அதுவரைக்குமே 7 நாளுமே இது அவைலபிள் இருக்கு. டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா, 12 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் தாங்க. நாங்க வந்து பாப்புக்குட்டிய கூட்டிட்டு போயிட்டு சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டோம். நாங்க வந்து 2:15க்கு உள்ள போனோம். 4 மணிக்கெல்லாம் சாமிய பார்த்துட்டு வெளிய வந்தாச்சு. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர ஷாக். ஏன்னா, இவ்ளோ ஸ்பீடா நாங்க தரிசனம் பண்ணதே இல்ல. எங்க பாப்புக்குட்டி இருந்ததுனால, எங்களால சீக்கிரமா தரிசனம் பார்த்துட்டு வர முடிஞ்சது. அவங்க உள்ள என்ட்ரன்ஸ் போகுற வரைக்கும் தூங்கிட்டு இருந்தவங்க, சாமி ஆலயத்துக்குள்ள போனோனையுமே முழிச்சுட்டு, அவங்க பேன்னு பார்க்குறாங்க. எல்லாம் கோவிந்தா, கோவிந்தான்னு கத்திட்டு இருக்கோம். அவங்களும் பார்த்துட்டு செம குஷி ஆயிட்டாங்க. ஸோ, இதுதான் டீட்டெயில். உங்க வீட்ல பேபீஸ் வந்து 12 மாசத்துக்குள்ள இருக்காங்க. இன்னும் பர்த்டே வரலன்னா, ஏன் வெயிட் பண்றீங்க? டக்குன்னு கிளம்பி போங்க. சாமி தரிசனத்த முடிங்க. வீட்டுக்கு வாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ, அதுவும் இல்லாம ஃப்ரீ லட்டுலாம் குடுப்பாங்க 2 பேத்துக்கு. பார்த்துக்கோங்க. லட்டு வேணும்னாலாவது சாமிய பார்த்துட்டு வாங்க. அப்படி சாமி தரிசனம் பார்த்த மாரியும் இருக்கும். ஸோ, நாங்க வந்து சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளிய வந்து பார்த்தா, பயங்கர ரஷ்ஷா இருந்ததுங்க. எக்கச்சக்க கூட்டம் பார்க்கவே பிரமிப்பா இருந்தது. திருப்பதின்னு வந்துட்டாவே நம்ம இங்கருந்து போக மனசே வராது. எங்களுக்கு 4 மணிக்கு சாமிய பார்த்து முடிச்சுட்டு வெளிய வந்தோம். பட் எங்களுக்கு மனசே வரல. ஈவினிங் 10:30 மணி வரைக்கும் நைட்டு 10:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமேட்டு தான் 10:30 மணி 10:45க்கு பஸ் ஏறி கீழ வந்தோம். ஸோ, எங்களுக்கு மார்னிங் தான் ட்ரெயினு. ஸோ, வெயிட்டிங் ஹால்ல வெயிட் பண்ணிட்டு நாங்களும் ட்ரெயின் ஏறி வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.